ஆண்கள் முதலமைச்சராக வந்தபோது இல்லாத கேள்வி பெண்கள் வந்தால் 1000 கேள்விகளாக எழுப்பப்படுகிறது என்று எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். இந்திய உணவு பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் மகளிர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரிசுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் 30 விழுக்காடு பெண்கள் உணவு கழகத்தில் பணியாற்றி வருகிறார்கள் என்றும் இது அரசியல் சூழலில் இருப்பதை விட அதிகம் எனவும் கூறினார். பல மாநிலங்களில் ஆண்கள் முதலமைச்சராக வந்தபோது எந்த கருத்தையும் சொல்லவில்லை. ஆனால் டெல்லியில் ஒரு பெண் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரக்கணக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன எனவும் விமர்சித்தார். பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் தகுதியானவர் என்ற நம்பிக்கை வர வேண்டும். உணவு தட்டுப்பாடு என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதிக்கப்படுவது பெண்தான் எனவும் தெரிவித்தார். டெல்லியில ஒரு பெண் முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட போது பல மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிந்து ஆண்கள் முதலமைச்சராக வந்தபொழுது யாரும் வெவ்வேறு கருத்துக்களை அதை பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் டெல்லியிலே ஒரு பெண் முதலமைச்சராக அங்கே பதவி ஏற்றுக்கொண்ட போது பொறுப்பேற்று கொண்ட போது சில பேர் நாடாளுமன்ற வளாகத்திலேயே சொன்ன கருத்து, இன்னொருவர் he lost out because she is a woman அப்படின்னு. 90% மேலே ஆண்கள் தான் முதல்வர்களாக இருக்கிறார்கள். பிரதமர் கூட முதல்ல ஒரு ஆண் தான். ஆனால் அதெல்லாம் வேற வழியில் யாருமே வரல. அப்படி பார்க்க யாருக்கும் தோன்றுவதில்லை. ஆனால் ஒரு பெண் தலைமையிடத்திற்கு வரும்பொழுது அதில் 1000 கேள்விகள் எழுப்பப்படுகிறது.